ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் எபிரேயர் 6:7. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? சுதாவும் சுந்தரும் எப்போவுமே அடுத்தவங்கள இளக்காரமாக நடத்துகிறது ரொம்பவே வழக்கம். அதுலேயும் அவங்களுடைய மருமகள்களை ரொம்பவே அற்பமாக பார்ப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, அவங்கெல்லாம் அடுத்த வீட்டு பிள்ளைகள் தானே, நம்ம பசங்களை தான் நம்ம நல்லா பார்த்துக்கிடணும், அவங்களுக்கு தான் நம்ம தேவைகளை கொடுக்கணும், பிள்ளைங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது, பசியோடு இருப்பாங்க அப்படின்னு பையங்களை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க சுதாவும் சுந்தரும். அதனால் அந்த 2 மருமகள்களையுமே கண்டுக்காமல் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இது நாளடைவில் அவங்களுக்கும் தெரிஞ்சு போய் 2 மருமகள்களும் அவங்கள வெறுக்க ஆரம்பித்தாங்க. என்ன, அவங்களுக்கு மட்டும்தான் வயிறு இருக்கா, நமக்கு வயிறு இல்லையோ அப்படின்னு 2 பேரும் கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இதை பற்றி எதுவுமே கேட்காம அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகளையும் செஞ்சு கொடுத்தாங்க 2 பேருமே. ஆனாலும் அதுலேயும் 1008 குறை சொன்னாங்க, அவங்கள வேறு விதமான வார்த்தைகளை பேசினாங்க. அப்போது 2 பேரும் யோசித்தாங்களா, நம்மளை பற்றி யோசிக்காதவங்களுக்கு நம்ம சாப்பாடு பண்ணி கொடுத்தோம், ஆனால் அவங்க நம்மளை எத்தனையோ வார்த்தைகளை பேசியிருந்தோம் கூட அவங்களுக்கு தேவையான தண்ணீர், காஃபி எல்லாமே நம்ம செஞ்சு தானே கொடுத்தோம், போட்டு கொடுத்தோமே காஃபி எல்லாம். ஆனாலும் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு இறக்கமோ இல்லை எந்த விதமான அன்போ வந்ததில்லை. இப்படி இருக்கும்போது அவங்கள நாம் ஒரு அந்நியர்களாக தானே பார்க்க முடியும் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. இது கேட்டுக்கிட்டே இருந்த அவங்களுடைய மாமியார் சுதா, என்ன 2களும் ரொம்ப வித்தியாசமாக பேசுதுங்க அப்படின்னு பக்கத்தில் வந்தாங்க. அப்போது அவங்க கேட்டாங்களா, என்னம்மா ரொம்ப நேரமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நாங்கள் சும்மா பிள்ளைங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு 2 பேரும் சொல்லி மறுக்க சுதாவும் வெளியில் போனாங்க. அப்போது திரும்ப அவங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டாங்களா, ஏற்கனவே ஒட்டு கேட்டது இருக்குது, இப்போ பாரு ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்மக்கிட்ட கேட்குறத பற்றியா அப்படின்னு 2 பேருடைய இருதயத்துலேயும் கசப்பை விதைச்சாங்க சுதா. இது தெரியாத சுந்தர், சரி 2 பேர் இருக்கிறாங்கல்ல, நல்லா சமைச்சு தருவாங்கன்னு பார்த்தா நல்லா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள விழிச்சு பார்த்தாங்க. ஆனால் அங்கே கிச்சனில் போய் பார்த்தா எல்லாம் சமைச்சி அழகாக எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்த்த சுந்தர், சரி எல்லாம் சமைச்சிட்டு தான் உட்காந்து கதை பேசுறது போல், சரி விட்டுரும் அப்படின்னு அதில் இருக்கிற எல்லா சாப்பாடையும் சாப்பிட ஆரம்பித்தார். சுதாவும் சுந்தரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய மருமகள்கிட்ட நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்கல. அவங்க பையங்களுக்கு வந்த உடனேயே நீங்கள் சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி பரிமாறினாங்க. இதை பார்த்து அவங்க 2 பேரும் சொன்னாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. இப்போ பாருங்கள், விவசாயிகள் அந்த விளைச்சலுக்காகத்தான் பாடுபடுறாங்க, நாங்கள் எதுக்காக உங்ககிட்ட நாங்கள் பாடுபடுறோம், நீங்கள் நல்லா சாப்பிட்டு எங்களையும் ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆனால் நீங்கள் எங்களை சபிச்சும் எந்த விதமான ஆசீர்வாதமும் எங்களுக்கு கொடுக்காதபடிக்கு இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதே மாதிரி விவசாயிகளும் யோசிக்கலாம்ல, விளைச்சல் தராத விதையெல்லாம் வீணாக அழிஞ்சு தான் போகும். அதனால் அவங்க ஃபஸ்ட்டே நிலங்களை அழகாக தயார்படுத்துவாங்க. அதனால் நீங்கள் எங்களுக்கு எந்த விதமான ஒரு ஒத்தாசையோ இல்லை பிள்ளைகளை கவனித்து கொள்றதுலையோ எதுலேயுமே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யலை. அப்படிங்கும்போது உங்களுக்கு கடைசி காலத்தில் எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு பேசினதும் சுதா அப்படியே வாயடைச்சு போய் பார்த்தாங்க. என்ன இதுக இப்படி பேசுது அப்படின்னு சுந்தர் சொன்னாங்க. ஆனால் 2 மகன்களும் அதுக்கு எந்த விதமான பதில்களும் கொடுக்கல, யாரும் பதிலும் சொல்லலை. அதுக்கப்புறமா அவங்களும் இவங்கள்ட்ட சொல்லி பிரயோஜனம் கிடையாதுன்னு அப்படி விலகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் 2 பேருமே ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இப்படி நாம் முதலையே அவங்க எல்லாரையும் நல்லா புசரித்து நல்லா வச்சுருந்தோன்னா
நம்மளுக்கும் நல்லது கிடச்சிருக்கும். இப்போ தான் நம்ம நிலங்களையே தயார்படுத்தலையே அவங்க சொன்ன மாதிரி. அப்புறம் நாம் எல்லாம் அழிஞ்சு தான் போவோம், நம்ம விளைச்சலையே தராத ஒரு ஆட்கள் தானே அப்படின்னு 2 பேரும் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நாம் இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நம்ம பிரயோஜனப்படணும். நாம் நல்ல நிலங்களாக இருக்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்தி கொள்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.